தமிழகம் முழுவதும் மழை வெள்ளம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழிலகத்தில் உள்ள அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று தமிழகம் முழுவதும் உள்ள அணைகளின் நீர் இருப்பு மற்றும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பு ஆகியவை குறித்து திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டார். மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைந்துள்ள சென்னை எழிலகத்தில் உள்ள அந்த கட்டிடத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள அந்த மழை வெள்ள பாதிப்பு, அணைகளில் நீர் இருப்பு நிலவரம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அந்த பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன, தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பொழிந்த இடங்களுடன் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தினார். இங்கு உயர் அதிகாரிகள் முன்னிலையில் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் பேரிடர் துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்த இடங்களிலும் அங்கு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் அணைகளில் நீர் இருப்பு ஆகியவை குறித்தும் வருவாய் பேரிடர் துறை செயலாளர் அமுதா மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தினார். இன்று மழை பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, எந்தெந்த அணைகளில் நீர் இருப்பு அதிகமாக இருக்கிறது, தண்ணீர் திறந்து விடக்கூடிய ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் கரையோர மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகபட்ச மழைப்பொழிவு ஏற்பட்ட நெல்லை மாவட்டத்திலும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், மாஞ்சோலை பகுதிகளில் 37 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்ததை ஒட்டி தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பது மற்றும் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் நீர்நிலைகள் மணிமுத்தாறு, பாபநாசம், சேவலாறு உள்ளிட்ட அணைகளில் நீர் வரத்து இருப்பு ஆகியவை தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகபட்சமாக கோவில்பட்டியில் 37 சென்டிமீட்டர் வரை மழை பொழிந்திருப்பதால் அது விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதி என்பதால் அந்த பகுதியில் உள்ள காட்டாற்று பகுதிகளில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் அங்குள்ள நிலவரங்களை காணொலி காட்சி மூலமாக கேட்டறியும் அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருவாய் பேரிடர் நலத்துறை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி மற்றும் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். அந்த மாவட்டங்களில் உள்ள அணைகளில் நீர்வரத்து நிலவரம், தண்ணீர் திறக்கப்படும் அளவு மற்றும் கரையோர அந்த தாமிரபரணி கரையோர மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் தற்போதைய நிலவரம், மழை நிலவரம், நீர் இருப்பு, அணைகளில் தண்ணீர் வரத்து மற்றும் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் இப்போ நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருகில் வருவாய் பேரிடர் நிர்வாகத்துறை செயலாளர் அமுதா உடன் இருக்கிறார். இதே போல ஐஏஎஸ் அதிகாரிகள், அந்த வருவாய் பேரிடர் துறையின் அதிகாரிகள் இருக்கிறார்கள் மற்றும் பேரிடர் துறையின் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோரும் முதலமைச்சரோடு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் ஆலோசனை நடத்தி என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அணைகளில் நீர் இருப்பு எவ்வளவு, அந்தந்த பகுதிகளில் உள்ள முக்கிய ஆறுகளில் தண்ணீர் வரத்து வெள்ளப்பெருக்கு எவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் கரையோர பகுதிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் திடீர் கனமழை பொழிவு நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் 37 சென்டிமீட்டர் வரை அதிக மழை பொழிவும், மாஞ்சோலை பகுதியில் 54 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டரிலிருந்து 54 சென்டிமீட்டர் வரை மாஞ்சோலை பகுதியில் உள்ள அந்த நாலுமுக்கு, ஊத்து உள்ளிட்ட பகுதிகள், குதிரை வெட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிவு இருந்திருப்பதால் மணிமுத்தாறு, பாபநாசம், சேவலாறு உள்ளிட்ட அணைகளில் தண்ணீர் அளவு அதிகரித்திருப்பது மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோரம் குற்றாலம் அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு, அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகியவற்றை நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சிகள் மூலமாக முதலமைச்சர் எழிலகத்திற்குள் சென்று திடீரென அந்த அவசர கட்டுப்பாட்டு அறைக்குள் சென்று தற்போதைய மழை நிலவரம், வெள்ளப்பெருக்கு நிலவரம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அவரிடம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கலந்தாலோசனை நடத்தக்கூடிய அந்த காட்சியும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையை பொறுத்தவரை டவுன், ஜங்ஷன் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கோவில்பட்டியிலும் அந்த பகுதியில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள், தஞ்சாவூரில்
கும்பகோணம் பகுதியில் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு அங்கு பெய்திருக்கிறது. இதனால் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடமும் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை பொழிவால் தஞ்சை மற்றும் நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்களோடு முதலமைச்சர் இந்த இலையகத்தில் உள்ள வருவாய் பேரிடர் துறை அலுவலர்களுடன் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஆலோசனை நடத்தி வரக்கூடிய காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.